வணக்கம் நண்பர்களே. சூரிக் சூவிൻ്റെ ரெண்டாவது பாகத்தில் உங்களை இப்போ நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஊடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மடகஸ்கார் மண்டபம் என்று சொல்கிறது. அதுன்ற என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட அதே ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளால நடந்து போவோம். அந்த என்ட்ரன்ஸ் முடிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்ண்டு. அதற்கு முன்னுக்கு இதில் இருக்கிற விஷயம் என்றால் மடகஸ்கார் தீவில் என்னென்ன ஃபேமஸோ அதுகள் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறாங்க இந்த வீடியோ மூலமாக. பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவில் ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. அது அமர்த்தினா இந்த வீடியோ வரும். அதில் எல்லா விஷயமும் இருக்குது. மடகஸ்காரில் என்னென்ன ஃபேமஸ் இருக்குது, எப்படி மடகஸ்கார் தீவுன்றதை பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மடகஸ்கார் மண்டபம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா எக்ஸாக்டாக மடகஸ்காரில் எப்படியான காலநிலை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த முதல் வீடியோ இருக்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ சூரிக்கில் -1 இருக்கிற மாண்டு. ஆனால் இந்த பாதைக்குள்ளால நடந்து போய்க்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி 20-25 பாகையில் இருக்கிற மாதிரியான ஃபீல். எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ பாகைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஜாக்கெட் அணிய வேண்டிய தேவை இல்லை. ஜாக்கெட்டை கலட்டி போட்டு கூட போகலாம் இந்த உள்ளுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஜாக்கெட் போட்டிருப்பினோம். இந்த இதுக்குள்ள வந்தோடனே ஜாக்கெட் எல்லாரும் கையில் வச்சிருப்பினோம். நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழலை அமைச்சிருக்கு. அதாவது இந்த மடகஸ்கார் தீவில் எப்படி அந்த ஒரு வெப்பநிலை இருக்குமோ, எப்படி ஒரு காட்டை உருவாக்க முடியுமோ, ஒரு பூஞ்சோலியை உருவாக்க முடியுமோ, அதே மாதிரி உருவாக்கி இயற்கையாக மரங்கள், உயிரினங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. சின்ன சின்ன உயிரினங்கள், வண்ணாத்து பூச்சிகள் இருக்கு, இதுக்குள்ள பாம்பு இருக்குது, கடிக்காது, பயப்பட தேவையில்லை. மற்றது இதுக்குள்ள சின்ன சின்ன எலிகள் இருக்குது, அப்படி சின்ன சின்ன குருவிகள் இருக்குது. அப்படி ஆனால் சின்ன சின்ன விலங்குகளும் அதற்குரிய அந்த மடகஸ்கார் தீவில் எப்படி மரங்கள் இருக்குமோ அதே அந்த மரங்களும் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மடகஸ்கார் தீவில் எப்படி மரங்கள் வளருதுன்றதை உங்களால் கற்பனை செய்து கொள்ள முடியும். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற சின்ன வகையான ஒரு பொண்ட். அந்த பொண்டுக்குள்ள சின்ன வாத்தினங்கள் உங்களுக்கு தெரியும். மடகஸ்காரில் இருக்கிற வாத்தினங்கள் மாதிரியான வாத்தினங்கள். அதோட இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆமை நிற்குது. என்னாலே இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு காட்டலாம் இருக்கு. அந்த வாத்துக்கு பின்னுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆமை. அந்த ஆமையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு பின்னால் இருக்கிறது இதுகளில் கூடுதலாக இங்கே பின்னுக்கு இருக்கிறது என்னென்னா அங்கே வாழை மரம் மாதிரியான வடிவில் இருக்கிற தாவரங்கள். அதோட நீங்கள் மடகஸ்காரில் பார்த்தீங்கன்னா வெப்பமும் கூடுதலாக ஒரு ஈரப்பத காலநிலைக்குரிய மரங்களும் இருக்கும். அதால் மரங்கள் என்ன செய்யும்னா ஓங்கி வளர்ந்திருக்கும், இலைகள் பரப்பப்பட்டிருக்கும். இப்போ எங்களோட சூரிக்கில் இருக்கிற மாதிரி ஊசிக்காடுகள் மாதிரி இருக்காது. குளிர் நாடுகள்லாம் அப்படி இந்த ஊசிக்காடுகளில் இருக்கிற மரங்கள் மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருக்கா இந்த மடகஸ்கார் தீவில் இருக்கிற விலங்கினங்களை பற்றியான ஒரு அறிவை இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் கொப்பி தட்டுற மாதிரி தட்டி இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அதோட அதில் என்னன்னு சொன்னால் இந்த அமைக்கப்பட்டிருக்க இந்த மடகஸ்கார் தீவு மாதிரி இங்கே சூவில் அதில் என்னென்ன விலங்குகள் இருக்குன்றதான் அந்த நோட்ஸில் இருக்குது. பின்னுக்கும் அவங்கள எக்ஸாக்டாக எப்படி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமோ, தண்ணி எப்படி விழுமோ அதையும் அப்படியே உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மாதிரியே எல்லாம் இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா வேறு ஒரு ஏஷியன் கண்ட்ரியில் நல்ல வெப்பமான இடத்துல இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். இதுக்குள்ளால இப்போ நடந்து கொண்டு போகிறோம். இப்போவும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 பாகை உணரக்கூடிய இருக்கும். இப்படியே நடந்து கொண்டு போகிறோம். இங்கே பின்னுக்கு பாருங்க ஒரு வாழை மரம் இருக்குது. சிறிய குடிசை ஒன்று இருக்குது.
அந்த குடிசை கூடுதலாக இப்போ மடகாஸ்கார் நாடுகளில் குடிசை வீடுகள் ஃபேமஸாக இருக்கும். அதால் இங்கேயும் அப்படியான ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நடந்து வருங்க நிறைய வாழை மரங்கள் இருக்குது. மடகாஸ்காரில் அநேகமாக வாழைப்பழம் ஒரு பிரதான உணவாக எடுத்துக்கொள்கிறவ. கூடுதல் ஆப்பிரிக்கா மடகாஸ்காரில் எல்லாம் வாழைப்பழம் வாழைக்காய் அதுகள் அவைண்ட மெயினான உணவில் சேர்த்துக்கொள்கிறவ. அதோட அந்த நாடுகள்லாம் இந்த இப்படியான மரங்கள் கூடுதலாக வளரக்கூடியதாக இருக்குது. எங்களோட நாடு மாதிரி தான் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட எங்களோட நாட்டுக்குரிய காலநிலையை நீங்கள் இங்கே உணரலாம். அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பின்னுக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன மரங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பூஞ்சோலைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். எங்களால் ஏசியன் எங்களால் எல்லாத்தையும் உணர முடியாது. என்னன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் எல்லா வகையான வளமும் இருக்குது. ஆனால் இங்கே யூரோப்பில் இருக்கிறவனுக்கு எல்லா வகையான வளமும் இல்லை. இங்கே கூடுதலான காலங்கள் குளிராக இருக்கும். அதனால எல்லா விஷயமான மரங்களோ விலங்குகளோ பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சூக்கு தான் போகணும். நண்பர்களே, நான் உங்களுக்கு காட்டணும் நினைச்சுன்னா இதில் இருக்கிறது தான் கொக்கோ மரம். ஸ்ரீலங்காவில் இப்போ கண்டிக்கு போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி இது இப்போ திருப்பம் இருக்கிறது எல்லாம் வாழை மரம் தான். இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிறவைக்கு பெரிய வாழை மரத்தை காட்டினா ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்காது. திருப்பம் பாருங்க, ஒரு கொக்கோ மரம். அந்த கொக்கோ மரத்தில் இருக்கிற பழங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இது சூவில் மட்டும்தான் பார்க்கலாம். இது சூரிக்கில் வேறு எங்கேயுமே பார்க்கலாம். அது ஏனெண்டா வேறு ஒரு இடம் வளராது. இதுக்காக இந்த டெம்பரேச்சரை கூட்டி இப்போ இந்த ஒரு மடகாஸ்கார் தீவை இந்த பேட்டர்னுக்கு அமைச்சிருக்கணும். அப்படியே நடந்து இப்போ இதில் ஒன்று முக்கியமாக என்ன சொல்ல வர்றேன்டா, இங்கே நிறைய டூரிஸ்ட் வாரவ சுவிஸில். இப்போ கூடுதலாக பெரும்பாலான பகுதிகள் என்றால் லுசர்னுக்கு வாரவ, திருப்பி அந்த இட்டாலி கதைக்கிற பகுதிகளுக்கு வாரவ, அடுத்தது இன்டர்லாக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்கே வாரவ. அதுல எல்லாம் ஒரு சம்மர் நேரத்துக்கு அவ கூடுதலான டூரிஸ்ட் வருவினம். கூடுதலாக ஃப்ளைட் டிக்கெட்டும் பயங்கரமாக ஹையில் நிற்கும். இப்போ விண்டருக்கும் வாரவ. இப்போ கிறிஸ்மஸ் ஒட்டி வருவினம், அல்லாட்டா டிக்கெட் விலை குறைஞ்சா பக்கத்து நாட்டில் இருக்கிறார்கள் வருவினம். கூடுதலாக ஏஷியன்னு சொல்லிக்க இந்தியன் கூடுதலாக வர்றவ. அடுத்தது சைனாக்கள் வருகிறவ, ஜப்பான்கார வர்றவ. இப்படியான கூடுதலாக இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுத்த வர பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் காய்ச்சி கொண்டிருப்பினும் பெரும்பாலும் டூரிஸ்டாக்கள்லாம் இதுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது இப்போ உங்களுக்கு தெரியுதா, அது எவ்வளோ பெரிய ஒரு மண்டபம். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, இது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மண்டபம் மாதிரி உருவாக்கி போட்டு எல்லா வகையான தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் அடைச்சு. நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சினால், சூரிக் மாநிலத்திலேயோ எல்லாம் சுவிஸில் என்று சொல்லலாம், விலங்குகள் தாவரங்களுக்கு அடுத்தது மனிதர்கள் எல்லாருக்கும் அவைண்ட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயினம். அப்படித்தான் இதுவும் அமைக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, நீங்க பார்த்து முடிச்சது மடகாஸ்கார் மண்டபம் சூரிக் சூல இருக்கிறது. இத்துடன் நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். அதுதான் என்ன மோட்டிவேஷன் பண்ணும் அடுத்த வீடியோ பண்றதுக்கு.